Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and function exercise 1.5 ல உள்ள அடுத்த exercise sumsலாம் பார்க்கலாம். First sumல 5 subdivisions வரைக்கும் போன கிளாஸ்ல முடிச்சாச்சு. இப்போ second sumல இருந்து நம்ம பார்க்கலாம். Second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the value of k, k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். f composition of g equal to g composition of f உம் கண்டுபிடிக்கணும். f composition of g equal to g composition of f ங்கற இதல வச்சிட்டு value of k கண்டுபிடிக்கணும். f of x is equal to 3x plus 2, g of x is equal to 6x minus k. First என்ன கண்டுபிடிக்கணும்? f composition of g கண்டுபிடிக்கணும். இப்போ first நம்ம f composition of g equal to எப்படி போடுவோம்னா f into g of x. அப்போ f into g of x ஓட வேல்யூ வந்து 6x minus k. f into x ங்கும்போது x ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x க்கு பதிலா 6x minus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 into 6x minus k plus 2. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 6 3s are 18x minus 3k plus 2. இது வந்து f composition of g. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? g composition of f கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ g into f of x. அப்போ g into f of x ஓட வேல்யூ வந்து 3x plus 2. அப்போ g into x. இப்போ xல போய் என்ன பண்ணோம்? இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 6 into 3x plus 2 minus k. இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 18x plus 12 minus k. இது வந்து g composition of f. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? f composition of g யும் g composition of f உம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணோம்னா f composition of g, g composition of f. அப்போ 18x minus 3k plus 2 equal to 18x plus 12 minus k. இப்போ என்ன பண்ணணும்? வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துடணும், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துடணும். இதில் கான்ஸ்டன்ட்லாம் இது வெறும் நம்பர்ஸ் இருக்கிறது மட்டும் தான் கான்ஸ்டன்ட். வேரியபிள்ஸுங்கிறது ஆல்ஃபபெட்ஸ் உள்ளது எல்லாமே வேரியபிள்ஸ். அப்போது எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டு வந்தோம்னா 18x minus 3k minus 18x plus k equal to 12 minus 2. இதுவும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ், இது ஒரு நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல் ஆயிடும். 3ல இங்கே 1k இருக்குன்னு அர்த்தம். 3ல 1 போயிடுச்சுன்னா 2k. அப்போ minus 2k. 3ல 1 போயிடுச்சுன்னா 2 மைனஸ் பெரிய நம்பரில் தான் சிம்பிள்ஸ் பார்க்கணும். அப்போ மைனஸ் 2k ஈக்குவல் டு 12ல 2 போயிடுச்சுன்னா 10. அப்போ k ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா minus 10/2 கேன்சல் பண்ணி போட்டோம்னா 2 5s are 10. அப்போ k ஓட வேல்யூ வந்து -5. இதில் செகண்ட் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அடுத்து அதை பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் f of x equal to 2x minus k, g of x is equal to 4x plus 5. இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? f composition of g, g composition of f கண்டுபிடிச்சி k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு f composition of g equal to f into g of x. அப்போ f into g of x ஓட வேல்யூ வந்து 4x plus 5. இப்போ f into x இருக்கிற இடத்துல போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 into 4x plus 5 minus k. இதை உள்ளே கொண்டு போனோன்னா 4 2s are 8x plus 10 minus k. இது வந்து f composition of g. இதுக்கு அப்படியே g composition of f கண்டுபிடிக்கணும்னா g composition of f is equal to g into f of x. இப்போ g into f of x ஓட வேல்யூ வந்து 2x minus k. இப்போ g into x மாதிரி இருக்கிறதுல போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 into 2x minus k plus 5. அப்போ இதை உள்ளே கொண்டு போனோன்னா 4 2s are 8x minus 4k plus 5. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? f composition of g g composition of f ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ நம்ம ஈக்குவல் பண்ணோன்னா f composition of g equal to g composition of f. f composition of g ஓட வேல்யூ வந்து 8x plus 10 minus k equal to 8x
minus 4k plus 5. இப்போ இதெல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 8x கான்ஸ்டன்ட் எல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடணும், வேரியபிள்ஸ் மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். minus k minus 8x plus 4k equal to 5 minus 10. பாசிட்டிவும் நெகட்டிவும் கேன்சல் ஆயிரும். 4ல் இங்கே 1k இருக்குன்னு அர்த்தம். இப்போ 4ல் 1 போயிடுச்சுன்னா 3k, இங்கே 10ல் 5 போயிடுச்சுன்னா மைனஸ் 10. அப்போ k ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ k ஈக்குவல் டு மைனஸ் 5 பை மல்டிப்ளிகேஷன் சைடு வந்தால் டிவிஷன் வந்துடும். அப்போ k ஈக்குவல் டு மைனஸ் 5/3. இதுதான் கேவோட வேல்யூ. அடுத்து நம்ம இதில் தேர்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் முடிஞ்சிச்சு, 2 சப்டிவிஷன்ஸ் தான். அடுத்து நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if f of x is equal to 2x minus 1, g of x is equal to x plus 1 divided by 2, show that f composition of g equal to g composition of f equal to x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது எல்லாமே என்னவா இருக்கும், xன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு f composition of g கண்டுபிடிக்கணும். f composition of g equal to f into g of x. இப்போ f into g of x ஓட வேல்யூ வந்து x plus 1 divided by 2. இப்போ f into xங்கிற மாதிரி அர்த்தம். f into x xல போய் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 2 into x plus 1 divided by 2 minus 1. இங்கே உள்ள மல்டிப்ளிகேஷன் உள்ளதும் டிவிஷனில் உள்ளதும் கேன்சல் ஆயிரும். அப்போது x plus 1 minus 1. ப்ளஸில் உள்ள மைனஸும் ப்ளஸில் உள்ள ஒன்றும் மைனஸில் உள்ள ஒன்றும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ வந்து எக்ஸ் மட்டும்தான். இப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜியோட வேல்யூ எக்ஸ். இதேமாதிரி அடுத்தது ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும்னா ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 2x minus 1. இதை போய் இங்கெல்லாம் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஜி ஆஃப் எக்ஸில் போயிட்டு. அப்போ எக்ஸ் எங்கே இருக்குது, 2x minus 1 plus 1 divided by 2. எக்ஸுக்கு பதிலாக 2x minus 1, ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் இருக்கு, 1 இருக்காது, அப்படியே டிவைடட் பை 2. இப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ 2x divided by 2ன்னு இருக்கும். 2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் தான். அப்போ ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃபோட வேல்யூ எக்ஸ் தான். நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தான் கேட்டுருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலாக வந்துருச்சா. அப்போ எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்து நம்ம ஃபோர்த்து சம் பார்க்கலாம். Fourth sum, if f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2, find a. A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். if g composition of f of a equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எப்போதுமே இதோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிப்போம். g composition of f ஓட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிப்போம். f composition of x ஓட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிப்போம். இங்கே அவங்க அந்த வேல்யூவே கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுல a ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், f of x equal to தானே. இப்போ f of x equal to x square minus 1. அதே மாதிரி g of x equal to x minus 2. இப்போ நம்ம g composition of f of a equal to 1. நம்மளுக்கு எல்லாமே xல தான் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், xன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் aக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ g composition of f of x equal to g into f of x. அப்போ f of x ஓட வேல்யூ வந்து g into x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை என்ன பண்ணலாம், இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. இது வந்து ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நான் போட்டிருக்கேன். இது அப்படியே ஏக்குனா எக்ஸுக்கு பதிலாக ஏ போட வேண்டியதான். அப்போ ஜி காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஏனா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. ஏன்னா நம்மளுக்கு இங்கே 1ன்னு கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 இந்த சைட் போனால் ப்ளஸ் 3. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2 2s தான் என்னது, 2 into 2 தான், 2 2s தான் 4.
அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஒரு 2 தான் வெளியில் எடுக்கணும். ரூட் 4லேருந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தோன்னா 2 மட்டும் தான் எடுக்க முடியும். அதனால் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.